So long travel is good. Highways it is very very comfy, so no problem about it. I did around like 80 90 100 all day long, so no issues with that at all. Bike is able to keep the same composure, and it's staying on the line at any given point of time. And இது வந்துட்டு ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா கிராஸ் வின்ஸ் அடிக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். Because crosswinds is very very bad even with a pillion or a weight on the yeah. So like இது வந்து crosswindsனால like bike tends to move a lot, so அந்த டைமில் மட்டும் we have to be very careful about it. ப்ராப்பர் கியர் இல்லாமல் நீங்கள் ஏறாதீங்க வண்டியில். Yeah, like proper gear இல்லாமல் going on highway itself is not advisable. So yeah. வேறு என்ன பெஸ்ட் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதுல்ல சொல்லுங்கள். See, the best feature is இது 310cc engine. ஸோ இது வந்துட்டு RTR 310 அப்படின்ற RR 310 சாரி, அந்த இன்ஜினுடைய சேம் இன்ஜின் அப்படின்றாங்க. The engine is same, technology is same, but the materials and metallurgy which is used inside this engine is different. ஸோ இது வந்துட்டு டேம்பர்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, which is leading to a premium cost of this vehicle. Gear is a 6-speed gearbox. The clutch is light, but the gears are slightly notchy, and false gears are seen into this vehicle. And finding neutral is always going to be a challenge because it's a very fine line between first and the second gear. And mileage பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு if I maintain it within 80 up to 80 it is giving me 40 to 45 kmph. But when I cross 80 and go around like 90 or 95 something around this, I am getting somewhere close to 38-40 kmph on the highway. City la if I do a high revving drive it goes down to 20 to 25, and if I drive it reasonably in a very good or polite manner, then it comes up to close to 30 to 35. This is the mileage of this vehicle. எவ்வளோ சர்வீஸ் முடிச்சிருக்கீங்க? I have done only one service, and due to lockdown I have done only 3000 kilometers odd kilometers. இது வந்துட்டு லைக் சர்வீஸ் வாஸ் ஒன்றும் மேஜராக இல்லை, லைக் பேசிக் கிளீனிங்ஸ், செயின் லூபிங்ஸ், அண்ட் இது வந்துட்டு ஆயில் சேஞ்ச், இந்த மாதிரி பேசிக் திங்ஸ் தான். ஸோ பட் தே டிட் சம் டியூனிங் டு ஃபியூ திங்ஸ். அதனால் வந்துட்டு இன்ஜின் இஸ் அ லிட்டில் மோர் பெப்பியர், அண்ட் தி டைனமிக்ஸ் ஹாவ் சேஞ்ச்ட் அ லிட்டில் மோர். I understand that the BMW does that on purpose, so people get used to the vehicle in the first 1000 kilometers, then they will be able to control the bike when the full potential is provided. I am not sure whether this is true, but yeah, that is my understanding. Devices அப்படின்றது பார்த்தீங்கன்னா ABS is completely BMW's own ABS. ஸோ அது இந்த இதில் இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் லைக் தேர்ட் பார்ட்டி ஒன்ஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ECU அண்ட் எவ்ரி திங் இஸ் மேனுஃபேக்சர்ட் அண்ட் மெயின்டைன் பை BMW itself. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் மோஸ்ட் டயர்ஸ் ஆர் மெட்சிலர் டயர்ஸ். ஸோ அது இன்னொரு மேஜர் பாயிண்ட். அண்ட் ஃபர்ஸ்ட் திங் இஸ், இந்த வண்டி நீங்கள் வாங்குறீங்கன்னா யூ ஷுட் பி ரெடி டு நோ வாட் டைப் ஆஃப் ரைடர் யூ ஆர், அண்ட் வாட் mods you can do and what you shouldn't be doing. And DIYs இந்த வண்டியில் நிறைய நம்ம பண்ணலாம். ஸோ இந்த வண்டியில் DIYஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஸோ தே டீச் யூ ஹவு டு செக் வேரியஸ் திங்ஸ். நீங்கள் வந்து மற்ற பிராண்டில் எடுக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் பிரேக்கு பிடிக்கலன்னா பிரேக் போய் பிடிக்கல சார் அப்படின்னு சொல்கிறதோட, இதில் வந்து தே ஹவ் given you markers. As a customer you would be able to identify using those markers. They teach you how to use those markers. ஸோ இந்த மாதிரி ஒரு சில லேர்னிங் திங்ஸ் யூ ஷுட் பி ரெடி. அண்ட் இது வந்துட்டு செயின் க்ளீனிங் அண்ட் லூபிங், தே சேஸ் ஹவு டு க்ளீன் தி செயின் அண்ட் லூப். ஸோ அந்த மாதிரி பேசிக் திங்ஸ் தே வில் டீச்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் திஸ் இஸ் வெரி குட். அண்ட் இந்த வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு மெயின் ப்ராப்ளம் இஸ், இது வந்துட்டு ஒரு ஹைவேல போகும்போது சின்ஸ் இட்ஸ் செப்பரேட் சீட்டிங் போஸ்டாக, இது வந்துட்டு ஒரு டூரிங் ஸ்க்ரீன்
ரொம்ப அவசியம். அதுவும் இஃப் அ பர்சன் இஸ் ஸ்கினி ஆஸ் மீ, கண்டிப்பாக டூரிங் ஸ்க்ரீன் வேணும். அதர்வைஸ் லைக் வி கெட் டயர்ட் வெரி ஃபாஸ்ட் ஃபைட்டிங் தி விண்ட். ஓகே, உங்களோட கியர்ஸ்லாம் பற்றி சொல்லுங்கள். என்னென்ன கியர்லாம் அதில் மாட்டி வச்சுருக்கீங்க? Okay, first thing is handlebar risers Wunderlich. That is a 25 the handlebar riser. So if you can see here, these are the two handlebar risers. I'll just turn it here. So these are the two handlebar risers. இது எதுக்குன்னா எனக்கு வந்து I thought like having a little higher handlebar supports me because I wanted completely upright posture. So that is the first thing. அதுக்கப்புறம் இந்த இது வந்துட்டு லைக் டேங்க் பேக் தே கிவ் இட் பை தெம்செல்ஸ். இது வந்து ஜஸ்ட் அ ஹோல்டர். அண்ட் இதில் ரேம் மவுண்ட் நான் வச்சுருக்கேன். ஸோ ரேம் மவுண்ட் இப்போதைக்கு இங்கே வச்சுருக்கேன். பட் இது வந்து டூரிங் ஸ்க்ரீன் ஃப்ரம் பியூக். ஸோ பியூக் டூரிங் ஸ்க்ரீனில் இன் எனி டூரிங் ஸ்க்ரீன் இஃப் யூ புட்டன் ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னதுன்னா, ஸோ லைக் வென் வைப்ரேஷன்ஸ் ஹேப்பன் இந்த ஹவுசிங் வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக். இந்த பிளாக் கலர் இருக்கிறது கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக். ஸோ வென் ஹேப்பன்ஸ் திஸ் கம்ப்ளீட் இது வந்துட்டு ஷேக்ஸ். ஸோ இது ஹவுசிங் மேபி ஷார்ட் டேர்முக்கு பரவாயில்ல, பட் லாங் டேர்ம் போகும்போது இது பிச்சுட்டு வந்துருமோ அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். அண்ட் சின்ஸ் இட்ஸ் அ பிளாஸ்டிக் யூ கேன் பிளேம் இட் ஆஸ் வெல். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் வை டூரிங் ஸ்க்ரீன் இஸ் நாட் அட்வைஸ்ட் பை தி பிராண்ட். But still, if you want to go ahead, you need to identify some mechanism to support it. நான் இப்போதைக்கு வந்துட்டு ஒரு ஃபேப்ரிகேஷனுக்கு we have ordered something which I am making it. So hope that works and it holds the touring screen well. ஸோ அந்த மாதிரி வரும்போது எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு லைக் மொபைல் ஹோல்டரும் வந்துடும். ஸோ எனக்கு இங்கே டூரிங் ஸ்க்ரீன் பிடிக்கிறது கூட இங்கே மொபைல் ஹோல்டர் வந்துடும். ஸோ திஸ் கோஸ் ஹியர் ஆட்டோமேட்டிக்லி அண்ட் இட் கெட்ஸ் ப்ரொடெக்டட் ஃப்ரம் எனி dust or like water drops which is coming from front. So my RAM mount and mobile will be safe over here. So இங்கே வச்சேன்னா எனக்கு இதுவும் ஸோ நல்லாயிருக்கும். ஸோ ப்ராப்ளம் இருக்காது. And the engine sound is not a great sound. Being a single cylinder engine, don't expect much. But in this segment it is a very very decent sound. So ஒரு வாட்டி ஆன் பண்ணி காமிக்கிறேன். So that's the engine, the sound. And இது வந்துட்டு please make sure like you don't waste batteries because like that is a major issue with BMW bikes. அது இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை ஃபுல்லாக. But they have rectified it and given a like a list of set of items we can follow to avoid any major damages to the battery or the alternator. So like for example turning off the ignition key as soon as like we stop the bike. So உங்களுக்கு ignition key DRLs அதெல்லாம் ஆனில் இருக்கணும்னா it is better we place the bikes turned on. ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தடு ஃபாலோ பண்ணி ஆகணும். And it is always better if we purchase a battery checker and battery charger. ஸோ அது இருந்ததுன்னா when your engine doesn't start ஒரு 1 or 2 டைம்ஸுக்கு மேலே instead of trying it and weakening the alternator, it is better we check it with the battery manager and say like okay if there is any issues with the battery or we can push it. So அது இருக்குது. And இது வந்துட்டு like that is one of the main reason and the 1 year warranty முடிகிற வரைக்கும் any electronic gadgets are not advised. So having the electronic ஆமாம் 1 year வரைக்கும் like it's better we don't touch any of the wiring. Cosmetic changes we can do. So like for example I can make any changes to like இது வந்துட்டு ஒரு ஹேண்டில் பார் ரைசர்ஸ் போடலாம், டாப் பாக்ஸ் ரேக் வச்சுக்கலாம். And if my top box will not support aluminum box obviously because this is an alloy and not like a complete proper metal.
ஸோ இது வந்துட்டு அப் டு 15 kg அந்த மாதிரி தான் வந்து சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து இங்கே அலுமினியம் ரேக் வைக்கிறேன்னா ஆப்வியஸ்லி பிளாஸ்டிக் தான் இது சப்போர்ட் பண்ணும், பிளாஸ்டிக் டாப் பாக்ஸ். அலுமினியம் வைக்கிறேன்னா நான் இந்த ஹவுசிங்கே ஃபுல்லாக மாற்றி ஆகணும். ஸோ இந்த ஹவுசிங்க்கு வந்து மெட்டல் ஜிஎஸில் வர மாதிரி மெட்டலில் மாற்றி ஆகணும்னா தென் ஒன்லி ஐ வுட் பி ஏபிள் டு ஃபிட் தி அலுமினியம் டாப் பாக்ஸ். டாப் பாக்ஸோடைய ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா anything you place it will be safe from rain as well as theft. உடைக்கணும்னு நினச்சாங்கன்னா எது வேணாலும் உடைக்கலாம், பட் அப் டு அ பாயிண்ட் ஆஃப் டைம் யூ கேன் கண்ட்ரோல் இட். ஜிபிஎஸ் அட்டாச் பண்ணியிருக்கீங்களே அதில்? ஸோ நான் வந்து இதில் ஜிபிஎஸ் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ லைக் ஜிபிஎஸ் இஸ் ஓபிடி பேஸ்ட் ஜிபிஎஸ். அதை தவிர எதுவும் போடாதீங்க. அண்ட் மேக் ஷூர் லைக் யூ செக் ஆன் தி கம்பேட்டபிலிட்டி ஆஃப் தி ஜிபிஎஸ் வித் BMW பிஃபோர் யூ கோ ஹெட் வித் இட். அட்டாச் பண்ணாமல் பைக்குள்ளாரியே வைக்கிற மாதிரியும் ஜிபிஎஸ் இஸ் அவைலபிள். ஸோ இஃப் யூ ஆர் ஏபிள் டு கெட் தோஸ் பேட்டரி பேஸ்ட் ஜிபிஎஸ் you can go for it. But any OBD based GPS is can be worked in this. And நான் வந்துட்டு சரி பேட்டரியில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணலாம், நான் ஒயர்லாம் கட் பண்ண மாட்டேன், ஷேவ் தான் பண்ணுவேன், இல்லை எனி கனெக்டருக்குள்ளார நான் ஒயர் விடுவேன் அப்படின்லாம் ஏதாவது பண்ணிங்கன்னா திஸ் வெஹிக்கிள் இஸ் டிஜிட்டலி சவுண்ட் வெஹிக்கிள். அண்ட் எனி கனெக்ஷன்ஸ் ஆர் எனி சேஞ்சஸ் யூ டூ தட் வில் பி ரெக்கார்டட். ரெக்கார்ட் ஆகிட்டு அவங்க வந்து சர்வீஸ் பண்ணும்போது அந்த ரெக்கார்டை எடுத்து சேவ் பண்ணிடுவாங்க. சேவ் பண்ணிட்டாங்கன்னா see like it depends on each and every person who is going to handle your bike, and it depends on the situation. So be careful on what you do with this vehicle. So overall it's the best one. It's very good for touring, no issues with that. So like நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவைன்றது தெரியணும் இந்த வண்டியில். இப்போ அடுத்தது நான் வந்துட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு புட் இன் சென்டர் ஸ்டாண்ட் பிகாஸ் எனக்கு வீட்டில் செயின் லூபிங் அதுக்கும் தேவை. அண்ட் எனி வெளியே வந்துட்டேன்னா என்னால் சைட் ஸ்டாண்ட் ரொம்ப நேரத்துக்கு பார்க்க முடியாது. சென்டர் ஸ்டாண்டில் இருக்கிறது ஐ ஃபீல் இட் இஸ் மோர் பெட்டர் தேன் திஸ். அண்ட் செகண்ட்லி கிராஷ் கார்ட்ஸ் போடுவேன். நான் இன்னும் கிராஷ் கார்ட்ஸ் போடலை பிகாஸ் ஐ எம் பிளானிங் டு கோ அஹெட் வித் Wunderlich. ஸோ லைக் ஐ எம் வெயிட்டிங் டு மேக் அ டெசிஷன் ஆன் தட். And I am not going to put everything in the same time, so like one by one is what I am planning for. அண்ட் இது வந்துட்டு இப்போது ரெய்னி சீசன்ஸ் வருது. ஸோ ரெய்னி சீசன்ஸ் வரதுக்கு வந்துட்டு லைக் ரியர் ஃபீட் யூனோ லைக் ஹகர் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஜிவியில் எல்லாமே இருக்குது. அண்ட் அது இல்லாமல் இப்போது வந்து BMWலேயே மட்கார்ட் மாதிரி தராங்க. அது ரொம்ப மோசமாலாம் இருக்காது, பட் தி மட்கார்ட் கம்ஸ் ஸ்டில் ஹியர். ஸோ இங்கேருந்து அட்டாச் ஆகிட்டு இங்கே வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாட்டில் இருந்து அப்படியே இங்கே வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ஸோ லைக் இட் வில் கம் டில் ஹியர்னு வச்சுக்கலாம். இந்த நம்பர் பிளேட் முடிகிற அளவுக்கும் வரலாம். ஸோ அந்த மாதிரி தான் தெரியுது அது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது லைக் யூ கேன் அவாய்ட் அ லிட்டில் பிட் ஆஃப் ஸ்ப்ளாஷ். இதில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஸ்ப்ளாஷ் வில் பி தேர் ஆன் தி பில்லியன் as well as on the rider if no pillion is there. So if you want to take any revenge on any of your friends, make them be your pillion during the rainy seasons. That's it. Fine. Thank you very much Dharani. Thank you. ஏதாவது டவுட்ஸ் நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. நம்ம தரணி வாசன் உங்களுக்கு நிறையா கொரிக்கெலாம் சூப்பராக ஆன்சர் பண்ணுவார். ஓகே கைஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.